வெல்கம் பேக் மக்களே டு ஜென் சீரிஸ் ஆஃப் குட்டி ஸ்டோரி. லைஃப்னா இப்படி தான் வாழணும்னு சொல்லி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கும் இல்லை. ஜென்ல இதை பற்றி ஒரு அமேசிங்கான கோட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நத்திங் எவர் கோஸ் அவே அன்டில் இட் ஹாஸ் டாட் அஸ் வாட் வி நீட் டு நோ. பெமா சோல்ட்ரன். இந்த விஷயம் நம்ம லைஃப்ல எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பாடம் புகட்டாம நம்மளை விட்டு அந்த ப்ராப்ளம் போகாதுன்னு சொல்றாங்க. லைஃப்ல நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சில ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நாமளே பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா வேற எந்த வழியும் கிடையாது. when student is steady, teacher will appear ன்னு சொல்லுவாங்க. Here are the golden words of Zen for this week. What we think we become. Mind is everything அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இதை 100% பிலீவ் பண்ணுங்க. அதுக்கான ரிசல்ட்டை நீங்களே உணருவீங்க. செகண்ட், டோன்ட் லெட் பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ் டு டெஸ்ட்ராய் யுவர் இன்னர் பீஸ். மற்றவங்க பண்ற விஷயத்துக்காக உங்களோட மன நிம்மதியை எப்பொழுதுமே கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யூ பிகம் ரிச் ஒன்லி வென் யூ ஃபீல் யூ ஹாவ் இனஃப். எப்போ நமக்கு இது போதும், நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போதான் நம்ம பணக்காரங்களாகும். நம்மக்கிட்ட கோடி ரூபா பணம் இருந்து நம்ம பத்தில் நினச்சிட்டு இருந்தா எப்பொழுதுமே பணக்காரங்க ஆக முடியாது. இன்னைக்கான ஸ்டோரி செக்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியாம போகுது. அவங்க டெத் பெட், அதாவது மரண படுக்கையில் இருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னை தவிர எந்த பொண்ணையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட்டை இவங்க ஒய்ஃப் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்டும் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. உடல்நிலை ரொம்ப மோசமானால அந்த பெண்மணியும் இயற்கை எதிராங்க. கணவரும் மனைவிக்கு நம்ம பண்ணி கொடுத்த ப்ராமிஸை எப்படியாவது கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பல மாசங்கள் ரொம்ப ட்ரை பண்றாரு. அப்படி இருந்தும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி முடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அவருக்கு முன்னாடி ஒரு வெள்ளையா உருவம் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அவங்களுடைய ஒய்ஃப் தான் பேயா வந்து நிற்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. டெய்லியும் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. இதனாலேயே அவர் மன நிம்மதியை இழக்கிறாரு. ஒரு ஜென் மாஸ்டர்கிட்ட போய் நடந்ததை சொல்றாரு. அப்போ ஜென் மாஸ்டர் சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் இந்த பேய் உங்க முன்னாடி வரும்பொழுது இந்த கேள்வி மட்டும் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட் அந்த பேய் வருது. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்பேன், அதுக்கு உன்னால சரியா ஆன்சர் கொடுக்க முடியல அப்படின்னா ஏன் முன்னாடி இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்டு அந்த பேய்க்கும் பதில் தெரியல. அந்த பேய் அடுத்த நாளிலிருந்து வரதே நிறுத்திடுச்சு. பெர்மனண்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த கேள்வி என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? Stay tuned for next episode in Zen series of Kutti Story. நியூ லிஸ்னர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே மீட் பண்றேன். until then bye from சதீஷ் வெங்கடாச்சலம்.